கரூர் வழக்கு தொடர்பாக திரும்ப ஆஜராகணும் அப்படின்ட்டு திரும்ப ஒரு சம்மன் வந்திருக்கு சார். கூட்டணிக்கான அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் தேவையில்லையே. நாங்கள் கூட்டணி விரும்பல. அழுத்தத்துக்கு அடிபணிக்கிற நிலைமையில தாவேகா என்கிற கட்சி இல்லை. மகளிர் தினத்தனக்கு நிறைய வாக்குறுதிகள் விஜய் அவர்கள் அறிவிச்சார் சார். அதெல்லாம் எப்படி சார் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு? அண்ணன் சீர்திட்டம் 8 கிராம் தங்கம் விற்கிற விலையை பார்த்துக்கிடுங்க. 1,29,000 ரூபா பட்டு சேலை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. இது மகளிர் குலத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. இது எல்லாமே திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். வெறும் பேரை மட்டும் மாற்றி விஜய் அவர்கள் இதை அறிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் திமுக ஆட்சியில தாலிக்கு என்கிற திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் அதை புதுப்பிக்கிறோம். திமுகவை பார்த்து காப்பி அடிக்கிற நிலைமையில தாவேகா வறட்சியாக இல்லை. சின்ன சாதி அமைப்புகள் எல்லாம் கூட்டணி சேர்த்து 24 மெகா கூட்டணிங்கிறாங்க. நாஞ்சில் சம்பத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன், 24 கட்சிகள் பேரை சொல்லட்டும் முதலமைச்சர். நான் பேசுறதே நிப்பாட்டிக்கிறேன். இடையில விஜய் அவர்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் ஏதாவது பாதிச்சிருக்கா சார்? தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள், அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த முயற்சிகளில் இறங்கியவர்கள் எல்லோரும் தோற்று போனார்கள், தொலைந்து போனார்கள். ஆனா துணிந்து நிற்கிற ஒரே தலைவன் விஜயாக கண்ணுக்கு தெரிகிறான். அதனால அவருக்கு இந்த கூட்டமும் இந்த செல்வாக்கு. சில ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது இல்லை சார்? அவர் பின்தொடர்ந்து வரக்கூடிய பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் சேலத்தில் யாரும் என் காரை பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்ற எந்த அசம்பாவது நடக்கலை. அன்னைக்கு தலைவர் சொல்லலை. அன்னைக்கு தான் நம்ம சொல்லிட்டோமேன்னு நினைச்சிருப்பாரு. அன்னைக்கு சொல்லலை. 2 தம்பிகள் விபத்தில் சிக்கிட்டான். திரு விஜய் அவர்கள் அவர் போய் பார்க்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு சார். இன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் பார்த்துருக்காரு. அன்பில் மகேஷுக்கு அது விளம்பரம். எங்க தலைவர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். கரூர் வழக்கு தொடர்பாக திரும்ப ஆஜராகணும் அப்படின்ட்டு திரும்ப ஒரு சம்மன் வந்திருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அதுக்கான அறிகுறி தானா சார்? என்ன நடக்குது சார்? இல்லை, சம்மன் அவங்க சிபிஐ ப்ரொசீஜர், அது அவங்க அனுப்புவாங்க. போகிறதும் போகாததும் தலைவர் முடிவெடுப்பார். கூட்டணிக்கான அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் தேவையில்லையே. நாங்கள் கூட்டணி விரும்பலை. கூட்டணிக்கு வரணும்னா அதுக்கு ஒரு குழு அமைக்கணும். அதை நாங்கள் அமைக்கலை. அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் டைம் சம்மன் வரும்போது இதுதான் லாஸ்ட் சம்மன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு சம்மன் அது அவங்க தானே சொல்லணும். நமக்கு தெரியாது. சிபிஐ முடிவெடுக்கிறது தான். இன்னொரு புறம் இந்த ஜனநாயகன் படம் இன்னைக்கு சென்சார் அப்படின்னாங்க. அதுவுமே இன்னைக்கு ஆகலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு அழுத்தம் இருக்கா சார்? அழுத்தம் இருக்கலாம் தம்பி. அவங்களுக்கு அது அழுத்தம், அவங்களுக்கு ஆசையாக கூட இருக்கலாம். அழுத்தத்துக்கு அடிபணிக்கிற நிலைமையில தாவேகா என்கிற கட்சி இல்லை. மகளிர் தினத்தனக்கு நிறைய வாக்குறுதிகள் விஜய் அவர்கள் அறிவிச்சார் சார். அதெல்லாம் எப்படி சார் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கு? அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கென தனி போர்ட்ஃபோலியோ அது அமைத்ததில் விசேஷம். அது முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கும்னு சொல்லி அந்த போர்ட்ஃபோலியோவை முதலமைச்சரை வைக்க போறார். முதலமைச்சர்னா போலீஸை வச்சிருப்பான். அதுதான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடைமுறை. எங்கள் தலைவர் இப்படி அறிவிக்கிறார். சமூக நலத்துறைக்கு கீழே தான் இதெல்லாம் வரும். அதில் ஒரு பெண் அமைச்சரை நியமித்து கடத்துவது தான். ஏன்னா காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பரமேஸ்வரன் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார். கேட்டீங்களா? அது காமராஜரால் முடிந்தது. காமராஜரை வழிகாட்டும் தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்கள் தலைவர் முதியோர் பெண்கள் நலன் காக்க இன்னைக்கு அந்த போர்ட்ஃபோலியோவை நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டார். இனி ஒன்று, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அந்த குற்றங்கள் வராமல் தடுப்பதற்கு ராணி வேலு நாச்சியார் பெயர்ல யூனிஃபார்ம் இல்லாத ஒரு படை எல்லா இடங்களிலும் வலம் வரும்னு சொல்லியிருக்கார். இனி ஒன்று, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இழைப்பதற்கு மகிழா கோர்ட் இன்னைக்கு இருக்கு. ஆனால் விசாரணையும் தீர்ப்பும் வருவதில் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. லட்சக்கணக்கான வழக்குகள் தமிழ்நாட்டில் தேங்கி இருக்கிறது. இன்னைக்கு அதற்காக எங்கள் வழிகாட்டும் தலைவராக ஏற்றுக்கொண்ட அஞ்சலை அம்மாள் பேரில் த ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு நீதிமன்றம் அமைக்க போகிறத சொல்லியிருக்காரு. இனி ஒன்று, மிகுந்த மனிதாபிமானத்தோடு ஜெயலலிதா அம்மா அவர்கள் அன்னைக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. திருமண உதவி திட்டம் என்கிற பெயரால்
1 பவுன் அரை பவுன், ஆமாம் அரை பவுன் 1 பவுன் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு படித்த பெண்களுக்குன்னு கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே திட்டம் திருமணத்திற்கு, அதுக்கு பேர் அண்ணன் சீர் திட்டம். 8 கிராம் தங்கம் விற்கிற விலையை பார்த்துக்கிடுங்க, 1,29,000 ரூபா பட்டு சேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது மகளிர் குலத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. 6 கேஸ் சிலிண்டர் 6 கேஸ் சிலிண்டர், அது போக 15,000 ரூபாய். இப்போ நான் இறந்துட்டேன், என்னுடைய மகளை பரிபாலனம் செய்வதற்கு யாரும் இல்லை, இன்னொருவர் அந்த உதவியை செய்வதற்கு அந்த என் மகளை தத்தெடுத்துக்கிட்டான்னா அதை பாதுகாக்கிற அவருக்கு 15,000 ரூபாய். பெண்கள் கல்வி இடைநிற்கக்கூடாதுங்கிற நோக்கத்திற்காக கொடுக்கப்படுவது. மகளிர் தினத்திற்கு எங்கள் தலைவர் அறிவித்த அறிவிப்புகள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை சத்தமில்லாமல் செய்து விட்டதாக நான் பார்க்கிறேன். சார், இன்னொரு புறம் இது எல்லாமே திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், வெறும் பேரை மட்டும் மாற்றி விஜய் அவர்கள் இதை அறிவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் திமுக ஆட்சியில் அந்த தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்கள் அதை புதுப்பிக்கிறோம். திமுகவை பார்த்து காப்பி அடிக்கிற நிலைமையில தாவேக்கா வறட்சியாக இல்லை, அதை ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. ஆனால் மகளிருக்கான அந்த உரிமை தொகை அப்படின்றத திமுக இப்போ செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ திரு விஜய் அவர்களும் அதே தானே சார் பண்ணுறாங்க. மகளிருக்கான உதவித்தொகையை நாங்கள் 2,500 ரூபான்னு அறிவிச்சிருக்கோம். திமுகவை பார்த்து காப்பி அடிக்கிறதுன்னு சொல்றது, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க மத்தியானம்? சாப்பாடு, ரைஸ். நானும் அதான் சாப்பிடுவேன். அப்போ நான் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு அர்த்தமா? நல்லது எந்த வடிவத்தில் வந்தாலும் யார் செய்தாலும் பாராட்டணும். அப்போ திமுக அது நல்லது தானே சார் செய்கிறாங்க? நல்லதுதான், நம்ம அதை எதிர்க்கலையே. ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அந்த 30% அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா சார்? அண்ணா சாலையிலேருந்து திண்டி வரைக்கும் சாலை போடுறாங்க. 400 கோடி ரூபாய் பட்ஜெட். இவ்வளவு 400 கோடி பட்ஜெட். அந்த 400 கோடியில் வேலை நடப்பதில் 30% எடுத்துருவாங்க. யாருக்கு கொடுக்கணும்னா முதலமைச்சருக்கு கொடுக்கணும், மந்திரிகளுக்கு கொடுக்கணும். 30% எவ்வளவு? 400 கோடிக்கு 120 கோடி சார். 120 கோடி ரூபாய் போயிடும். எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தால் இந்த முறைகேடே இருக்காது. இந்த 120 கூட அரசாங்கத்துக்கே வந்துடும். இந்த மாதிரி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த தொகை நமக்கு உதவிகரமாக இருக்கும். இன்னைக்கு நான் தலைவர்கிட்ட இன்னைக்கு மகளிர் மாநாடு முடிஞ்ச உடனே தலைவர்கிட்ட சொன்ன 30% சொன்னீங்க, இல்லை 40%. 20% சர்க்கார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சர்க்காரை சொன்னாங்க. இந்த சர்க்கார் 40% சர்க்கார். முதல்வருக்கு மட்டும் போதா இல்லை அமைச்சர்கள்? ஆனா மற்ற இப்போ ஊழியர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மற்ற ஊழியர்கள்லாம் அங்கெல்லாம் நிதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு திட்டத்திலுமே அதைத்தான் சொல்றேன். இந்த முறைகேடை தவிர இந்த ஓட்டை அடைச்சிட்டாலே பல நல்ல காரியங்களை துணிஞ்சு செய்ய முடியும். அது மாதிரி பேருந்துல பயணிக்கிற அனைவருக்கும் எல்லா இடங்களுக்கும் போகலாம். அப்ப டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையே பாழாயிடாதான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்பவுமே நஷ்டத்துல தான் சார் இருக்கு. இப்பவுமே நஷ்டத்துல தான் இருக்கு. அதுக்கு என்ன சொன்னா அரசே மானியம் கொடுக்கணும். இப்ப சிறு துறைமுகங்கள்னு ஒரு துறை இருக்கு, அதுல வருகிற வருமானத்தை இந்த போக்குவரத்துக்கு மானியமா கொடுக்கணும். அது ஒரு திறமையான முதலமைச்சர் தான் இதை செய்ய முடியும். எந்த வருவாயை எதற்கு பயன்படுத்த வேண்டும், எந்த உபரி தொகையை எந்த திட்டத்துக்கு செலவழிக்கணும் ஒரு முதலமைச்சர் முடிவெடுக்க முடியும். இவங்கள்ட்ட அந்த மாதிரி முடிவெடுக்கிற ஆட் கிடையாது. அவங்க ஒரு பொருளாதார அறிஞர்னு ஜெயரஞ்சன் ஒரு தடவை வச்சிருக்காங்க. அவனுக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறான், அவன் ஒரு துரும்ப தூக்கி கூட போடுறதில்ல. இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஆலோசனை சொல்லுகிற தகுதியும் அந்த ஆளுக்கு கிடையாது. அப்படி சொன்னாலும் அதை கேட்குற இடத்துலையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லை. சார், தொடர்ந்து திறமையான அதிகாரிகளை வச்சு நாங்கள் ஒரு மாடல் ஆட்சி கொடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு முதல்வர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் 5 ஆண்டுகள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கைக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனால் அதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ திமுகக்கு எதிரான அலை தான் வீசுதா சார் தமிழகத்தில்? கடுமையாக வீசுது. அந்த ஓட்டுகள் திரு விஜய் அவருக்கு தான் வரும் நம்ம சொல்ல முடியுமா சார்? எடப்பாடி அவர்களும் இன்னொரு பக்கம் எடப்பாடியை தலைவனாகவே மக்கள் ஏற்றுக்கிடலையே. எடப்பாடி ஒரு இடைச்சர்கள், ஒரு தொங்கு சதை, அது ஒரு எக்ஸ்ட்ரா கேரியர். தமிழ்நாட்டு மக்கள் அவரை ஒத்துக்கிட மாட்டாங்க. இல்லை சார், கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 66 எம்எல்ஏ வச்சிருக்காரு, எதிர்கட்சியா இருக்காரு அப்படின்னு. அதிமுக என்கிற கட்சி மக்களுடைய நம்பிக்கை பெற்ற கட்சி. அந்த கட்சியை இன்னைக்கு குற்றுயிரும் கொலையுயிருமா ஆக்கிட்டார் அவர்.
அதனால அதிமுக தொண்டனே எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால தான் எல்லாம் திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறாங்களா சார்? அவன் ஓபிஎஸ்ஸே போயிட்டாரு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரலாமா? தற்கொலை கூட பண்ணியிருக்கலாம். திமுகவில் போய் சேரலாமா? வேற வழி இல்லை சார் அவருக்கு. வேற வழி இல்லை, யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன இல்லை அப்படி ஒரு அரசியல் எதுக்குன்னு கேட்குறேன் நான். இன்னொரு புறம் வந்து திமுக அரசு அதிமுக விமர்சிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி அப்படின்னு தான் விமர்சிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுகலேருந்து வரக்கூடிய பல பேரை வந்து தன்னோட இதில் இணைச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே எங்கே சார் கொள்கை இருக்கு? எங்க திமுக கொள்கை கிடையாது, கொள்ளை மட்டும்தான் இருக்கு, கொள்கை கிடையாது. சின்ன சாதி அமைப்புகள் எல்லாம் கூட்டணி சேர்த்து 24 மெகா கூட்டணிங்கிறாங்க. நாஞ்சில் சம்பத்து உங்கள்கிட்ட கேட்குறேன், 24 கட்சிகள் பேரை சொல்லட்டும் முதலமைச்சர். நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். சார் நல்லா ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ பதட்டம், ஏன் இவ்வளோ பதட்டம் வந்தாச்சு? ஆத்திரத்தில் புத்தி மட்டும்பாங்க. விஜய்க்கு வருகிற செல்வாக்கு, விஜய்க்கு கிடைக்கிற வரவேற்பு, தாவேக்கா பெற்று வருகிற வளர்ச்சி, தாவேக்காவின் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு மீது இருக்கிற தாகமும் மோகமும் திமுகவை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இடையில வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக பல விஷயங்கள் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் ஏதாவது பாதிச்சிருக்கா சார் அவரு மத்தியில், பொதுமக்கள் மத்தியில்? ஒரு பாதிப்பும் வராது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள், அரசியல் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த முயற்சிகளில் இறங்கியவர்கள் எல்லோரும் தோற்று போனார்கள், தொலைந்து போனார்கள். எந்த இடத்தில் தொடங்கினார்களோ அந்த இடத்திலே வந்து அடக்கமாகிவிட்டார்கள். ஆனால் துணிந்து நிற்கிற ஒரே தலைவன் விஜயாக கண்ணுக்கு தெரிகிறான். அதனால அவருக்கு இந்த கூட்டமும் இந்த செல்வாக்கும். எப்படி சார் அந்த ப்ரெஷர்லாம் அவர் ஹேண்டில் பண்றாரு? ஒரு பக்கம் பல விஷயங்கள் அவர் ஓடிட்டு இருக்கோம்ல சார், தாண்டி வந்து அவர் மக்களுக்கிட்ட பேசுறாரு, திட்டங்களை அறிவிக்கிறாரு அப்படின்னும் போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் சார் அவருக்கு இருக்கும்? ரொம்ப அழுத்தம் இருக்கும். ஏன்னா இது ஒரு புதிய அமைப்பு வேற, 2 வல்லாதிக்கத்தை எதிர்க்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. அவருக்கு அந்த உற்சாகமும் உந்துதலையும் தருவது இந்த தொண்டர்கள் தான்னா அவர் வேலூர் தாண்டி குடியாத்தம் தாண்டி அகரம் சேரிங்கிற இடத்துல பேச போறார். இங்கிருந்து வேனில் போறார். பூந்தமல்லி தாண்டி வாலாஜாவிலேருந்தே கூட்டம் வந்துருச்சு. இந்த கூட்டத்துக்கு 4998 பேருக்கு தான் அனுமதி. ஆனால் வாலாஜாவில் இருந்து அகரம் சேரி வரைக்கும், வாலாஜா, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், குடியாத்தம், அகரம் சேரி வரைக்கும் கூட்டம். 4998 பேருக்கு தான் அனுமதி. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வாலாஜாவிலிருந்து அகரம் சேரி வரைக்கும் கூட்டம்னா எத்தனை லட்சம் மக்கள்னு நீங்களே கணக்கு போட்டுக்கிடுங்க. இந்த வரவேற்பும் வாய்ப்பும் தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்காவது இருக்குன்னு சொல்லுங்க. வரவேற்பு இருக்கு சார், ஆனால் அதே சமயம் வந்து சில ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது இல்லை சார்? அவர் பின்தொடர்ந்து வரக்கூடிய பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் சேலத்தில் யாரும் என் காரை பின்தொடர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்ற எந்த சம்பவம் நடக்கலை. அன்னைக்கு தலைவர் சொல்லலை, அன்னைக்கு தான் நம்ம சொல்லிட்டோமேன்னு நினைச்சிருப்பாரு. அன்னைக்கு சொல்லலை. 2 தம்பிகள் விபத்தில் சிக்கிட்டான். அவங்க இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க மருத்துவமனையில் தஞ்சாவூரில். நான் நேற்றைக்கு போனேன். மாவட்ட செயலர் விஜய் சரவணன் அவர்கள்ட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னா உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில், நான் கண்காணிப்பிலையும் பாதுகாப்புலையும் அங்கே பார்த்துட்ருக்கோன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து அவர் போய் பார்க்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது சார். இன்னைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து போய் பார்த்துருக்காரு. அன்பில் மகேஷுக்கு அது விளம்பரம். எங்கள் தலைவர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. எங்கள் மாவட்ட செயலர்கள் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதை தடுப்பதற்கு ஏதோ வழி இருக்கா சார்? தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை, இதை தடுக்கணும். ஏன்னா தஞ்சாவூர் பொதுக்கூட்டம் 12 மணி முடிஞ்சிடுச்சு. இது இன்னும் என்ன செய்யலைன்னா 10 மணிக்கு பேசுறதா அறிவிக்கணும். 10 மணிக்கு பேசிடணும். அப்போ தடுத்துடலாம். ஆனால் வர வழியில கூட்டம் அதிகமாக இருக்குல்ல சார், அவர் மட்டும் என்ன லேட்டாக வரணும்னு அவருக்கு ஆசையா சார்? இல்லை அதான் 10 மணிக்குன்னு அறிவிக்கணும். அப்போ வெயிலுக்கு வராது, அப்பவுமே பேசி முடிச்சுட்டா இதெல்லாம் தடுத்துடலாம். அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கா சார்? ஆமாம் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து திமுக கட்சிகள் ஒரு விமர்சனமாவே சொல்றாங்க. அதைத்தான் அவங்களுக்கு வேற ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, அவங்க தான் செல்வாக்கு இழந்துட்டாங்களே. அதே மாதிரி நாம் தமிழர் இருந்து கூட ஒரு கடுமையான விமர்சனம் வந்திருக்கு. ஒரு நீதிமன்றத்துக்கு எப்படி நீங்க பேர் வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி 30% கொள்ளையடிக்கிறாங்க. அந்த பணம் அரசாங்க கஜானாவுக்கு வரப்போகுது. அஞ்சலை அம்மாள் என்பது
தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம். நீதிமன்றத்திற்கு ஒரு தனி மனிதர் பெயர் வைத்ததுன்னு கருதப்படாது. சீமானுக்கு விவரம் இல்லை. அஞ்சலை அம்மாள் நீதிமன்றம், மகிழா நீதிமன்றம்னு வைக்கிறோம்ல, அது மாதிரி அஞ்சலை அம்மாள் பேரை வச்சிருக்கோம். மாநில அரசு அதை வைக்க முடியுமா சார்? வைக்கலாமே. இருக்கா? வைக்கலாமே. இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுங்கிறாங்க, விரைவு நீதிமன்றம், அதை மாநில அரசு தானே வைக்குது. அதனால ஒன்றும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம் சார். தாவேக்கான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருப்பது. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.